ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டிஃபன் லஞ்ச் டின்னருக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி வெஜிடபிள் சப்ஜி எப்படின்னு செய்யுதுன்னு பார்க்கலாமா? நூக்கல், கேரட், கேப்சிகம், உருளைக்கிழங்கு, கேபேஜ், பீன்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து 3 வெங்காயம் 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டர் 1 பீஸ் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இதோட ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக அன்னாச்சி பூ, மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வேகணும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கிளாஸ் தண்ணி. இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடி 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் வந்துடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்தயக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரை வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறோம். வெந்தயக்கீரை ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் சப்ஜி. சூப்பரான வெஜிடபிள் சப்ஜி ரெடி. இது சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.